Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரத்தில் குடிநீர் தொட்டியை திமுக மாமன்ற உறுப்பினரின் கணவர் நள்ளிரவில் இடித்துவிட்டதாக பொதுமக்களுடன் இணைந்து அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தாம்பரம் மாநகராட்சி 14வது மாமன்ற உறுப்பினராக உள்ள திமுகவைச் சேர்ந்த மங்கையர்க்கரசியின் கணவர் ராஜ்குமார் சாலமன் தெருவில் புதிதாக வீடு கட்டி வருகிறார். இந்நிலையில் அந்த கட்டடத்திற்கு இடையூறாக இருப்பதாக கூறி மக்கள் பயன்படுத்தி வந்த குடிநீர் தொட்டியினை திமுக மாமன்ற உறுப்பினர் கணவர் ஜேசிபி வாகனத்தால் இடித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் திமுகவினரை கண்டித்து அதிமுக பகுதி கழக செயலாளர் ஜெயபிரகாஷ் தலைமையில் ஊர்வலமாக சென்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திறனற்ற திமுக ஆட்சியில் திமுக நிர்வாகிகள் அராஜகத்தில் ஈடுபடுவதாகவும் ஆட்சியிலிருந்து மக்கள் விரோத செயல்களில் ஈடுபடுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தண்ணி குடிக்கிற தண்ணிங்க. இது குடிக்கிற தண்ணி எல்லாருமே இந்த ஊருக்கே தண்ணி இதுதான் பிடிக்கிறாங்க. இப்ப இன்னும் ஒரு மாசத்துல தண்ணி பிரச்சனை வந்துடும். பல்லாவரத்துல இந்த தண்ணி தான் எல்லாருமே பிடிச்சிட்டு இருப்பாங்க. இதை எதுக்கு உடைக்கணும்? யார் உடைச்சது? இதை ஃபர்ஸ்ட் சரி பண்ணி கொடுக்க சொல்லுங்க. பல்லாவரம் ஃபுல்லாவே சாக்கடையில மிதக்குது. அதை ஃபர்ஸ்ட் ரெடி பண்ண சொல்லுங்க. இந்த விடியல் அரசு விடியா அரசா இருக்குது. ஒழுங்கா இந்த பல்லாவரத்தை சரி பண்ண சொல்லுங்க. ஃபுல்லாவே சாக்கடை தண்ணி தான் மிதக்குது. ஒரு மழை வந்தாலே எல்லாரும் சாக்கடையில மிதக்குறோம். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி பேருந்து நிலையத்தில் திறனற்ற திமுக அரசின் ஒன்றிய குழு தலைவர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர்களை கண்டித்து அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நெமிலி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் கடந்த மாதம் மாதாந்திர கூட்டம் பெரும்பான்மை இல்லை என ரத்து செய்யப்பட்டது. இதில் தீர்மான புத்தகம், வருகை பதிவீடு புத்தகத்தை ஒன்றிய குழு தலைவர் திருடி சென்று விட்டதாக கூறி அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி துணை கொறாடாவுமான சு ரவி தலைமையில் 500க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு அலுவலர்களே திருட்டு சம்பவத்தில் ஈடுபடுவதால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஒன்றிய கவுன்சிலை செயல்படவிடு. போராதே 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 கவுன்சில் மீது பொய்வழக்கு போராதே. சென்னை திருவல்லிக்கேணியில் 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்த வழக்கில் கைதான காவல் உதவி ஆய்வாளர்கள் 2 பேர் மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகள் 3 பேர் மீண்டும் மற்றொரு வழக்கில் கைது செய்யப்பட்டனர். திருவல்லிக்கேணியில் கடந்த மாதம் 15ஆம் தேதி தனியார் நிறுவன ஊழியர் ஒருவரிடம் 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்த வழக்கில் காவல் உதவி ஆய்வாளர்கள் ராஜா சிங், சன்னி லாய்டு ஆகிய 2 பேரும் வருமான வரித்துறை அதிகாரிகள் 3 பேரும் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் உள்ளனர். இந்த நிலையில் 1000 விளக்கு பகுதியில் கடந்த மாதம் 11ஆம் தேதி 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்த மற்றொரு வழிப்பறி வழக்கில் இந்த 5வரும் ஈடுபட்டிருப்பது உறுதியானது. இந்நிலையில் இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள மேலும் 3 வணிக வரித்துறை அதிகாரிகள் தேடப்பட்டு வருகின்றனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் வேலையே பயிரை மேய்ந்த கதையாக அதிகாரிகளே வழிப்பறியில் ஈடுபட்டது மக்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே நடந்த அரசு நிகழ்வில் தொழிலாளர்களை அவன் இவன் என விடிய அரசின் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் ஒருமையில் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஆத்தூர் அருகே ராமநாயக்கன் பாளையம் கிராமத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அமைச்சர் CV கணேசன், ஆட்டோ ஓட்டுகிறவன், தட்டுக்கடை நடத்துகிறவன், செருப்பு கடை வைத்திருப்பவன், பூக்கடை வைத்திருப்பவன் என சில குறிப்பிட்ட தொழில் செய்பவர்களை ஒருமையில் பேசியது அங்கிருந்த பொதுமக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. விடியா திமுக அமைச்சர்கள் பொது நிகழ்ச்சிகளில் உதவியாளர்களை திட்டுவது, ஆண்ட பரம்பரை என ஆவேச வார்த்தைகளை வீசுவது, தொழிலாளர்களை ஒருமையில் பேசுவது என சர்ச்சைகளில் சிக்குவது வாடிக்கையாகி வருகிறது. எல்லாம் பதவிப்படுத்தும் பாடு, ஆணவ போக்கு என மக்கள் விமர்சிக்கின்றனர். கிராமத்துல விவசாய வேலை செய்யறவங்க, கூலி வேலை செய்யறவங்க, ரோட்ல வேலை செய்யறவங்க, ஆட்டோ ஓட்டுறவன், தட்டு வேலை செய்யறவன், பூக்கடை வச்சிருக்கிறவன், தெருவு கடை வச்சிருக்கிறவன்,